ஒரு ஊர்ல ஒரு விவசாயி தன்னுடைய சின்ன நிலத்துல விவசாயம் செஞ்சு அதிலிருந்து வரக்கூடிய ஒரு சின்ன வருமானத்துல தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருந்திருக்காரு. அண்ட் இவருக்கு வந்து ஒரு மகன் இருந்திருக்காரு. இவருக்கு வந்து சொத்து அப்படின்னு சொல்லிக்கக்கூடியது இவருக்கு ஒரு குதிரை இருந்திருக்கு. ஒரு நாள் என்ன ஆயிருக்கு, இவரோட குதிரை வந்து காட்டுக்குள்ள போன குதிரை திருப்பி வரவே இல்ல. அப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாருமே இவர சுத்தி நின்னு சொல்றாங்களாம், "ஐயோ! என்ன ரொம்ப துரதிர்ஷ்டசாலியா இருக்காரு. இவர்ட்ட இருந்ததே அந்த ஒரு குதிரை தான். அதுவும் தொலைஞ்சு போச்சே" அப்படின்னு அவர சுத்தி நின்னு சொல்லும்போது அவர் சொன்ன வார்த்தை, "பரவால்ல இருக்கட்டும்." அடுத்த நாள் உள்ள காட்டுக்குள்ள போன குதிரை 3 குதிரைய சேர்த்து கூட்டு வந்திருக்கு. அப்ப இந்த ஊர் மக்கள் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க, "ரொம்ப பெரிய அதிர்ஷ்டசாலிப்பா. ஒரே ஒரு குதிரை வச்சிருந்தாரு. இப்ப 4 குதிரைக்கு சொந்தக்காரர் ஆயிட்டாரு" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பவும் அந்த விவசாயி, "பரவால்ல இருக்கட்டும்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வாரம் கழிச்சு அந்த காட்டுக்குள்ளேருந்து வந்த குதிரையில வந்து அவங்க பையன் ஏறி உட்காந்து போயிட்டுருக்கும்போது, தவறி விழுந்து கால் உடைஞ்சிட்டுருக்கு. அப்ப அந்த ஊர் மக்கள் சொல்லியிருக்காங்க, "ஐயோ! இவருக்கு என்ன ஏதாச்சும் ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. ஒரு நல்லது நடந்தா கண்டிப்பா இவருக்கு ஒரு கெட்டது நடந்துடுதே. இப்ப இருந்தது ஒரே ஒரு பையன் தான். அந்த பையனுக்கும் கால் உடைஞ்சு போச்சு. ரொம்ப துரதிர்ஷ்டசாலியா இருப்பார் போல இருக்கே இவரு" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் அந்த விவசாயி, "பரவால்ல இருக்கட்டும்" அப்படின்னு இருக்காரு. ஒரு 15 நாள் கழிச்சு அந்த ஊர்ல வந்து கம்பல்சரி எல்லாருமே ஆர்மிக்காக ஒரு வீட்ல இருந்து ஒரு ஆம்பள பிள்ளைய அனுப்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லி வீடு புகுந்து ஒரு ஒரு இளவட்டமா இருக்க பசங்கள எல்லாத்தையுமே புடிச்சு இழுத்துட்டு போயிருக்காங்களாம். அப்ப அந்த விவசாயி வீட்டுக்குள்ள போன ஒருத்தவங்க வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க, "ஐயோ! இந்த பையனுக்கு ஏற்கனவே கால் உடைஞ்சிருக்கு. இவன்லாம் வந்து சோல்ஜரா இருக்கிறதுக்கு லாயக்கே கிடையாது" அப்படின்னு விட்டுட்டு போயிட்டுருக்காங்க. அப்பவும் அந்த ஊர் மக்கள் பார்த்து இவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "நல்ல வேளை உங்க பையனுக்கு கால் உடைஞ்சது. இல்லன்னா உங்க புள்ளையும் கூட்டு போயிட்டுருப்பாங்க. நீங்க ரொம்ப பெரிய அதிர்ஷ்டசாலி" அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு அந்த விவசாயி சொன்னாராம், "பரவால்ல இருக்கட்டும்னு." இந்த இடத்துல அந்த விவசாயி வந்து வாழ்க்கையில நல்லது, கெட்டது எது நடந்தாலும் சமநிலையில இருக்கணும் அப்படிங்கிறத வந்து உணர்த்தியிருக்காங்க. ஒரு மனுஷனா இருந்தா அவங்களுக்கு நல்லது நடக்கும்போது கை, கால் புரியாம ஆடவும் கூடாது. அதே நேரத்தில அவங்களுக்கு கெட்டது நடந்தா கம்ப்ளீட்டா பிரேக் டவுன் ஆகி உட்காரவும் கூடாது அப்படிங்கிறத தான் அவர் உணர்த்தியிருக்காரு. ஸோ இதே மாதிரி ரொம்ப நம்பிக்கையோட இருக்கிற கதைகள தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ இந்த விவசாயினுடைய தன்னம்பிக்கைய பத்தி புரிஞ்சுக்கிட்டவங்க, இன்னும் தெரியாம இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.